பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த பெயிண்டிங்கை பண்ணலான்னு பார்ப்போம். ஹியான் ஸ்கெட்ச் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்டர் கலர் ப்ரஷ் 3 எடுத்துக்கணும். டார்க் எல்லோ எடுத்துக்கின்னு இந்த மாதிரி அப்ளை பண்ணிடணும். இப்போ எல்லோ ஆக்கர் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். டார்க் ப்ளூ எடுத்து அப்ளை பண்ணணும். இப்போ ப்ளூவை ஆஷ் ஷேடில் எடுத்து அப்ளை பண்ணி விட்டுறணும். ஸ்மர்ச் டூலை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ண எல்லா கலரையும் நல்லா ஸ்மர்ச் பண்ணி விடணும். டார்க் மெரூன் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மர்ச் பண்ணி விடணும். இப்படி பண்ணால் ஸ்கை எஃபெக்ட் வந்துடும். இப்போ வாட்டர் கலர் ப்ரஷ் 3 எடுத்துக்கின்னு ப்ரௌன் கலர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். டார்க் ப்ரௌன் எடுத்துக்கின்னு கொஞ்சம் டார்க்னஸ் ஏற்றணும். இப்போது ஸ்மர்ச் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி பேக்ரவுண்டை ஃபார்ம் பண்ணிடணும். ஆயில் பெயிண்டிங் ப்ரஷ் 4 எடுத்துக்கின்னு லைட் க்ரீன் கலர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணும். ஆஷ் வயலட் எடுத்து அதே மாதிரி அப்ளை பண்ணி விடணும். இப்போது ஸ்மர்ச்சும் பண்ணி விட்டுறணும். மார்க்கர் 3 ப்ரஷ் எடுத்து பிளாக் கலர் சூஸ் பண்ணி இப்படி ஸ்டெம்ஸ் வரைஞ்சிக்கணும். சார்கோல் ப்ரஷ் எடுத்து எல்லோ ஆக்கர் எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். ஆக்கர் க்ரீன் எடுத்து அதே மாதிரி அப்ளை பண்ணிடணும். இப்போ சாப் க்ரீன் எடுத்து அதே மாதிரி அப்ளை பண்ணணும். இப்போ 3 கலரையும் நல்லா ஸ்மர்ச் பண்ணணும். சாக் ப்ரஷ் எடுத்துக்கணும். டார்க் ப்ரௌன் எடுத்துக்கணும். இப்போ வீடு மாதிரி இப்படி ஃபார்ம் பண்ணிவிட்டு லைட் ரெட் எடுத்துக்கின்னு இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். ஆஷ் ரெட் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். லைட் ஆஷ் ரெட்டை எடுத்து அதே மாதிரி அப்ளை பண்ணிடணும். பிளாக் எடுத்து சாக் ப்ரஷ் சைஸ் 50 வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஒயிட் கலர் எடுத்துக்கின்னு அவுட்லைன்ஸ் மார்க் பண்ணிக்கணும். திரும்ப பிளாக் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிடணும். சார்கோல் ப்ரஷ் 1 எடுத்து மிடில் க்ரீன் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுறோம். ஷலி ப்ரஷ் எடுத்து ரெட் ஆஷ் எடுக்கணும். இங்கே டேப் பண்ணி விடணும். ப்ரௌன் கலர் எடுத்து பாத் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ டோன் லைட் பண்ணி லைட்டிங் கொடுத்துக்கணும். இப்போ டோனோட லைட்னஸ் ரொம்ப அதிகமாக்கி நல்ல லைட்டிங் தரணும். பிளாக் எடுத்து டெப்த்து தந்துக்கணும். ஸ்மட்ஜும் பண்ணி விட்டுக்கணும். ப்ரௌன் கலர் எடுத்து இப்படி ஃபென்சிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும். பிளாக் எடுத்து ஃபென்சிங் மேலே இப்படி அப்ளை பண்ணணும். போச்சி ப்ரஷ் எடுத்து எல்லோ ஆக்கர் எடுத்துக்கணும். லைட்டாக அங்கங்கே அப்ளை பண்ணிடணும். ஸ்கொயர் ப்ரஷ் எடுத்து டார்க் ப்ரௌன் எடுத்துக்கணும். இப்போ ஃபென்சிங்கில் கயர் இருக்க மாதிரி ஃபார்ம் பண்ணணும். வாட்டர் கலர் ப்ரஷ் 3 எடுத்து லைட் எல்லோ ஆக்கர் எடுத்துக்கணும். அப்ளை பண்ணணும். க்ரீன் எடுத்து அப்ளை பண்ணணும். டார்க் க்ரீன் எடுத்து அப்ளை பண்ணணும். ரொம்ப டார்க் க்ரீன் எடுத்து சில இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்மர்ச் பண்ணி விட்டுறணும். எல்லோ ஆக்கர் எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஆக்கர் க்ரீன் எடுத்து அதே மாதிரி இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கணும். சாப் க்ரீன் எடுத்து அப்ளை பண்ணணும். டார்க் க்ரீன் எடுத்துக்கணும். அப்ளை பண்ணிடணும். இப்போது நல்லா ஸ்மர்ச் பண்ணி விட்டுறணும். ஆஷ் கலர் எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணி நல்லா ஸ்மர்ச் பண்ணி விடணும். எல்லோ ஆக்கர் எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கணும். டார்க் ப்ரௌன் எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிடணும். இப்போது 2 கலரையும் நல்லா ஸ்மர்ச் பண்ணி விடணும். ஆஷ் வயலட் எடுத்து இங்கே அப்ளை பண்ணணும். கொஞ்சம் டோனை டார்க்காக்கி இங்கே அப்ளை பண்ணணும். இப்போ டோனை ரொம்பவே டார்க்காக்கி மேலே அப்ளை பண்ணிடணும். சாக் ப்ரஷ் எடுத்து ப்ரௌன் கலர் செலக்ட் பண்ணி ட்ரங்க் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே நல்லா ஸ்மர்ச் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், பிக்சர் முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.